ஊரக வளர்ச்சித்துறைக்கு 28,687 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். சட்டசபையில் இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்த அமைச்சர் தங்கம் தென்னரசு கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 20,484 கிலோமீட்டர் சாலைகள் மேம்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். ஊரக வளர்ச்சித்துறைக்கு 28,687 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்படுவதாகவும் கடந்த 5 ஆண்டுகளில் 87 கூட்டு குடிநீர் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாகவும் கூறினார். 40 ஆண்டுகளுக்கு மேலான கூட்டு குடிநீர் திட்டங்களை புதுப்பிக்க 809 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக கூறிய அவர், நதிக்கரை மேம்பாட்டிற்காக 374 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். தமிழ்நாட்டின் குக்கிராமங்களுக்கு போக்குவரத்து வசதியினை மேம்படுத்தி வேளாண்மையும் பொருளாதார நடவடிக்கையிலும் ஊக்குவித்திட தரமான கிராம சாலைகளை அமைக்கும் நோக்கோடு செயல்படுத்தப்பட்டு வரும் முதல்வரின் கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டத்திற்கு இதுவரை 8,911 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு 20,484 கிலோமீட்டர் நீளமுள்ள சாலைகள் மேம்படுத்தப்பட்டுள்ளன. அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் 2 கீழ் கிராம ஊராட்சிகளுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் ஏற்படுத்திட இதுவரை 6,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு 82,498 பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்த இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறைக்கு 28,687 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.